ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை. இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்பு என்னத்துக்கும் ஆகும். கொஞ்சம் அமைதியா இருங்களேன். எப்படிமா அமைதியா இருக்க முடியும்? ஆம்பளை பிள்ளைய காணுமேனு வாயிலையும் வயிற்றுல அடிச்சிட்டு இருக்கோம். இந்த வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்கிறவளையும் காணும். எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? அம்மா, பவித்ரா எந்த ஆபத்தும் இல்லாம பத்திரமா இருக்கான்னு என் உள் மனசு சொல்லுதுமா. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லத கோகிலா. பவித்ராவை பார்த்தாதான் என் மனசு சமாதானம் ஆகும். என்ன அறிவு, பவித்ரா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவ எங்க இருக்கா, எந்த நிலைமையில இருக்காலே தெரியலமா. ராத்திரிலாம் எனக்கு தூக்கமே இல்லை. எப்படிப்பா தூக்கம் வரும்? நானே தூக்கம் இல்லாம தவிக்கிறேன். நீ கூட பிறந்த பரப்பாச்சே. அறிவு, என்னது இது சின்ன குழந்தை மாதிரி? நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணல, அதனால நமக்கும் யாரும் துரோகம் பண்ண மாட்டாங்க. சூழ்ச்சி வேலையில சிக்க வச்சு பவித்ராவை சின்ன அபிநாமா ஆக்குறாங்களே. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மறுபடியும் தர்மமே வெல்லும்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? தைரியமா இருங்க அறிவு. சரிம்மா, நான் அட்வொகேட்டை போய் பார்த்துட்டு வரேன். இவ்வளவு சீக்கிரமாவா? ஆமாம்மா, அட்வொகேட்டே வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோர்ட்டுக்கு போலான்னு இருக்கோமா. சரி. அறிவு, எப்படியாவது அவன் ஜாமீன்ல வந்துருவானா? கண்டிப்பா வந்துருவார் பாட்டி. சரிப்பா, நீ கிளம்பு. வரமா. சரி அம்மா, நீங்க அழுதுகிட்டே இருக்காதீங்க, கவலைப்படாதீங்கம்மா. வந்துருவா பவித்ரா, வந்துருவா, தைரியமா இருங்க. அண்ணே, இன்னைக்கு என்ன சாம்பாரா காரக்குழம்பு? சாம்பாரே வச்சிரமா. கோர்ட்டுக்கு போயிட்டு வரமா. சரிங்க. செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? இருக்குமா. சரிங்க, பாத்து போறாங்க. அறிவு தம்பி, எப்படியாவது மகாதேவன் தம்பியை வெளியே கொண்டு வந்துருங்கய்யா. கண்டிப்பா. சரி தம்பி. என்னாச்சு? அம்மா தண்ணி எடுத்துட்டு வாங்க. பவித்ராமாவுக்கு என்னாச்சு? நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. கொண்டு வரேன். பவித்ரா, சீக்கிரமா வாங்க. பவித்ரா, பவித்ரா, பவித்ரா எழுந்துருமா. இந்தாங்கம்மா, இந்தாங்க. இந்தாங்க, முகத்துல தெளிங்க. பவித்ரா. அம்மா. பவித்ரா. டாக்டர், பவித்ரா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அரை மயக்கத்துல இருக்கா டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். அண்ணா, எவ்வளோ ஆச்சு? 600 ரூபாச்சு சார். 1000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்கண்ணா. இல்லை சார், எனக்கு 600 ரூபா போதும் சார். இல்லை பரவாயில்ல, வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் சார். ஆமா, இவங்களை எங்கே ஏற்றிட்டு வந்தீங்க? ஹைவேல ஓரமாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு பார்த்து கை நீட்டி நிறுத்தினாங்க. இந்த அட்ரஸ் சொன்னாங்க, கூட்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றிண்ணா. இருக்கட்டும் சார், நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தான் சார். ஓ சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. அண்ணா, உங்க பேர் என்ன? குமார் சார். ஓ, உங்க ஃபோன் நம்பர் தர முடியுமா? சொல்லுங்க. ரொம்ப நன்றி, நான் வரேன். கிளம்புங்க. தேங்க்ஸ். பவித்ரா, எங்கம்மா போயிருந்த? என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் விடுன. அவர் எப்படி இருக்காரு? பெயில் எடுத்தாச்சா? நான் வக்கீல பார்க்கதாமா போயிட்டு இருக்கேன். மகாதேவன் இன்னைக்கு எப்படியும் வெளில வந்துருவாரு. நீ ரெஸ்ட் எடுமா, நான் கிளம்புறேன்.
சொல்லுங்க அறிவு. பவித்ரா வீட்டுக்கு வந்துட்டா. பவித்ரா கிடைச்சிட்டாங்களா? ஆமா. யா, கிஷோர் ஹியர். மிஸ்டர் கிஷோர், கரணம் தப்பினா மரணம் மாதிரி நம்ம தொழில் எப்படி தப்பு நடந்துச்சு? பார்சலை சேஃப்டி பண்ண வச்சிருந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. சின்ன மிஸ்டேக் இல்ல, பெரிய மிஸ்டேக். உண்மைதான். ஐ எம் வெரி சாரி. நோ சாரி, நோ எக்ஸ்கியூஸ். இந்த பார்சலை நம்பி என் அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? எஸ்கேப் ஆனவளை நான் விட மாட்டேன். முட்டாள், எஸ்கேப் ஆனவன் நம்மள சும்மா விட மாட்டா. நீ ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. நோ, இது என்னோட கிரிமினல் மைண்டுக்கு விடப்பட்ட சவால். மறுபடியும் அவளை என்கிட்ட சிக்க வைப்பேன். நம்மள மாதிரி திருடன்களுக்கு தீரம் இருக்கக்கூடாது, விவேகம். விவேகம் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, இமிடியேட்டா நான் இன்னொரு பார்சலை ரெடி பண்றேன். இன்னொரு தடவை தப்பு நடந்தா மன்னிக்க முடியாது கிஷோர். நான் பாயிண்ட் பண்ண எதுவும் இது வரைக்கும் மிஸ் ஆனதில்லை. நான் நம்புனவன் தப்பு பண்ணிட்டான். அடுத்தவங்க மேல பழிய போட்டு தப்பிக்க நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு கிஷோர். நோ, நான் யார் மேலேயும் பழி போடல, நடந்ததை சொன்னேன். இப்ப நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம். இனிமே தப்பு பண்ணினா மன்னிப்பு கிடைக்காது, மரணம் தான் கிடைக்கும். அநியாய மரணம். ஜாக்கிரதை, வச்சிடு. எஸ்கேப் ஆன பவித்ரா சாதாரணமானவல்ல. நான் ஜெயிலுக்கு போகாவதான் காரணம். மறுபடியும் அவளால் நான் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது. அதுக்குள்ள அவளை தூக்கணும். ப்ளீஸ் டாக்டர், என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தங்கச்சி தற்கொலை, புருஷன் என் கூட இல்ல. இந்த நிலைமையில அவர்தான் உங்க பிரச்சனை இல்லையாமே. இப்படி ஒரு வதந்திய ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ஒரு லேடியும் தான் பரப்பியிருக்காங்க. இத பாருங்கம்மா, நாளைக்கு வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை செட்டில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. டாக்டர், ஹலோ டாக்டர். என்ன விட்டு போனவருக்கு நான் ஹாஸ்பிட்டல் பில்ல அழ வேண்டியது இருக்கு. பெல் அடிச்சாலே பிரஷர் ஏறுது. எதுக்கு வந்த? என் ஃப்ரெண்ட பார்க்க வரதுக்கு காரணம் வேணுமா என்ன? நீ என் ஃப்ரெண்ட் இல்ல. ஃப்ரெண்ட் இல்லனா அப்ப எதிரியா? சொல்லு ஸ்வேதா, நான் உனக்கு தோழியா இல்ல எதிரியா? எதிரிதான். வெளியில போறியா? எப்படி போக முடியும்? நான் உன்னை தோழியா நினைக்கிறேனே. இன்னும் என்னெல்லாம் கெடுதல் பண்ண போறியோ? ஸ்வேதா, நட்புக்காக உயிரையும் கொடுப்பேன். எதிரின்னு தெரிஞ்சிட்டா அவங்க உயிரையும் எடுப்பேன். தட் இஸ் மாதவி. நீ இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? ஆடி மாசம் வரப்போதில்ல, அதான் மாரியம்மன் கோவில்ல கூழ் ஊத்த போறேன், வந்துறேன்னு சொல்ல வந்தேன். மாதவி, நான் செம்ம அப்செட்ல இருக்கேன். தெரியும். அந்த அப்செட்ல இருந்து உன்னை ரெக்கவர் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். தேவையில்லை. என்னோட பிரச்சனைகளை நானே சால்வ் பண்ணிக்கிறேன். ஸ்வேதா, நீ அவசரப்பட்டு பேசுற. நான் அவசரப்பட்டு உன்னை ஃப்ரெண்டா நம்பின பாரு, அதுதான் நான் பண்ண தப்பு. மருந்து கசப்புங்கிறதுனால அது கெட்ட மருந்துன்னு அர்த்தம் இல்ல ஸ்வேதா. நீ கசப்பு மருந்து இல்ல மாதவி, இனிப்பான விஷம்.
ஸ்வேதா, நீ என்னை எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா வெளியில என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்க. நடக்க கூடாதெல்லாம் என் லைஃப்ல நடந்துருச்சு. இனிமே எது நடந்தாலும் எனக்கு என்ன? பவித்ரா காணாம போய் திரும்ப வந்துட்டான் தெரியுமா? அவளை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? நீதான் அவளை கடத்திருப்பியோன்னு போலீஸ்க்கு உன் மேல சந்தேகம் வந்திருக்கு. எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற செல்வாக்க வச்சு நீ அப்படிப்பட்டவ இல்லைன்னு சொல்லியிருக்க. மாதவி, போலீஸ் என் வீட்டுக்கு வந்தாலும் நான் பயப்பட போறதில்ல. மடியில கனம் இல்லாதப்போ எதுக்காக பயப்படணும்? நீ ஏன் போலீஸ வர சொல்லு. உனக்கு குருட்டு தைரியம் ரொம்ப அதிகம் ஸ்வேதா. இனிமே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக பயப்படணும்? யாருக்காக பயப்படணும்? பாண்டியன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அவனுக்கு பயந்தே ஆகணும். ஏன்னா மம்முட்டி கடப்பாறை இல்லாம பவித்ராவோட கடத்தல் கேஸ தோண்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன் நீ கூட பவித்ராவை கடத்திருக்கலாம்ல? பவித்ராவும் உனக்கு ஜென்ம எதிரி தானே? என் லெவலுக்கெல்லாம் பவித்ராவை கடத்தி நான் அசிங்கப்பட விரும்பல ஸ்வேதா. நீயும் கடத்தல, நானும் கடத்தலனா அப்போ பவித்ராக்கு வேற யாரோ எதிரி இருக்காங்கல்ல? ஸ்வேதா, நீயே பவித்ராவை கடத்திருந்தா கூட என்கிட்ட மட்டும் சொல்லிடு, நான் உன்னை சேஃப்டி பண்ணிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மாதவி, யாரையும் கடத்தி கொண்டு போய் கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு கடத்தவும் தெரியாது. பாவம், நீயே ஒரு குழந்தை, உனக்கு என்ன தெரியும்? ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தினியே, அவன் யாரு? உன் புருஷனா? ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தினியே, அவன் யாரு? உன் புருஷனா? ஸ்டீஃபன் ராஜ்னு பேரை மாத்தி உனக்கு தோழியா இருந்தவளுக்கே துரோகம் பண்ணவதானடி நீ. உனக்கா கடத்த தெரியாது? மாதவி, உன்னை நான் வார்ன் பண்றேன். இதுதான் நீங்க வரது கடைசியா இருக்கணும். நானும் உன்கிட்ட கடைசியா சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். உன் தங்கச்சி சௌமியாவோட தற்கொலை கேஸையும் பாண்டியன் தோண்டி துருவ ஆரம்பிச்சிட்டான். பாண்டியன் உன்னை பழி வாங்கறதுக்காக சௌமியாவோட மரணம் ஒரு கொலைன்னு சொல்லி உன் கையில விளங்க மாட்டறதுக்கு உன் வீட்டு வாசலுக்கு வருவான். யார வேணாலும் அரெஸ்ட் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல என்ன போலீஸ் ரூலிங்கா நடந்துட்டு இருக்கு? எனக்கும் சட்டம் கொஞ்சம் தெரியும் மாதவி. சட்டம் தெரிஞ்சவனே சட்டத்துக்கு முன்னாடி சின்ன பின்னம் ஆக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா சட்டம் தெரியும்னு வக்கீல் சங்க தலைவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உன்னை நான் வார்ன் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். பாண்டியன் உன்னை டார்கெட் பண்ணிட்டான். பவித்ரா கடத்தல் கேஸ்லயோ இல்ல சௌமியாவோட தற்கொலை கேஸ்லயோ உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவான். சௌமியாவோட தற்கொலைக்கு காரணம் யாருன்னு என் தங்கச்சியே லெட்டர்ல தெளிவா எழுதியிருக்கா மாதவி. அந்த லெட்டரை நீ கூட எழுதிருக்கலாம்ல அப்படின்னு பாண்டியன் சந்தேகப்படுறாரு. எனக்கும் என் தங்கச்சி சௌமியாவோட சூசைட்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு என்னால ப்ரூஃப் பண்ண முடியும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு நல்லது இல்ல ஸ்வேதா. உன்னை காப்பாத்தலாங்கிற நல்ல எண்ணத்தோட வந்த, பட் நீ என்ன நம்பல. இட்ஸ் ஓகே, பாய். ஸ்வேதா, மாதவியை நம்பினோர் மரணம் வரை கைவிடப்படார். பிரச்சனைன்னு வந்தா நம்பிக்கையோட வா, நான் இருக்கேன்.
என்னாச்சு டாக்டர்? ஏன் இப்படி நல்லா குலைஞ்சு போயிருக்கா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, அனிமிக்கா இருக்காங்க. சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்கன்னா she will be all right. லட்டு ஜாங்கிரி எல்லாம் கொடுக்கலாமா டாக்டர்? ஏன் இந்த பிரியாணி சிக்கன் 65 இதெல்லாம் விட்டுட்ட? இந்த நக்கல் எல்லாம் என்கிட்ட வேணாம். டயர்டா இருக்கிறவங்க ஸ்வீட் சாப்பிட்டா சரியாயிடும்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதான் கேட்டேன். டயர்டா இருந்தா ஸ்வீட் சாப்பிடணும், கோவமா இருந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு இப்படி எப்பப்ப என்னென்ன சாப்பிடணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடு, சாப்பிட்டு பார்க்கலாம். அம்மா கொஞ்சம் வாய் மூடுறியா? அக்காவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குடி, இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு முதல்ல கேளு. நீ முதல்ல வாயை மூடு, அது போதும். ஆமா, என்னையே குத்த சொல்லு. அம்மா சரிடி, வாயை மூடிக்கிட்ட போதுமா? நீங்க சொல்லுங்க டாக்டர். அந்த அம்மா சொன்னது என்னமோ உண்மைதான். ஸ்வீட் சாப்பிட்டா குளுக்கோஸ் கிடைக்கும், ஆனா அதை விட பெட்டர் ஜூஸ். இப்ப ஹார்டான ஃபுட் எதுவும் கொடுக்காதீங்க. ஒரு 2-3 ஹவர்ஸ் போகட்டும். ஃபர்தரா ஒரு கைனகாலஜிஸ்ட கன்சல்ட் பண்றது நல்லது. 2 டேஸ் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். மெடிசின்ஸ் எல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன், இப்போ அதை ஃபாலோ பண்ணுங்க. இவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இவ்வளவு கும்பல் வேண்டாம் ப்ளீஸ். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நார்மலா சரிங்க ஆயிடும். டாக்டர். என்னவோ நக்கல் பண்ணீங்க. டாக்டர் நான் சொன்னது தானே சொன்னாரு. டாக்டர் உன் கையால என்னமோ. நீங்க என்ன வெறுப்பேத்துறதுலயே இருங்க. 2 பேரும் முதல்ல கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்னவோ நக்கல் பண்ணீங்க. டாக்டர் நான் சொன்னது தானே சொன்னாரு. டாக்டர் உன் கையால என்னமோ. நீங்க என்ன வெறுப்பேத்துறதுலயே இருங்க. 2 பேரும் முதல்ல கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? போங்க, முதல்ல பவித்ராக்காவுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாங்க, போங்க. நானே போறேன். பாட்டி கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிம்மா. இந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கிற அக்கறை கூட பெரியவங்களுக்கு இல்ல. என்னதானே ஜாடமாடியா சொன்னீங்க? ஜாடமாடியெல்லாம் பேசல, நேரடியா தான் சொன்னாங்க. இத பாருங்க அம்மா, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்களா? அம்மா இங்க கொஞ்சம் வாயே. வரேன்டி. அக்கா கொஞ்சம் இந்த ஜூஸ் குடிங்க. பாட்டி, அவர் இன்னும் வரலையா? இல்லம்மா, அறிவு போயிருக்கான், வந்துருவாம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நானும் கிளம்புறேன். எங்கம்மா? கோர்ட்டுக்கு போறேன் பாட்டி. இந்த நிலைமையில வேண்டாமா? இல்ல பாட்டி, என்னை விடுங்க. அக்கா ஒரு நிமிஷம். நான் இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க வாயும் வயிறுமா இருக்கிறப்போ அங்க இங்க எல்லாம் அலையக்கூடாது. இல்ல ரேவதி, என் புருஷன் ஜெயில இருக்கிறப்போ நான் எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்னு கேட்க போறீங்க, அப்படித்தானே? அறிவண்ண போயிருக்காரு. கண்டிப்பா கேஸ் நமக்கு சாதகமா தான் அமையும்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க பயப்படாம இருங்க. இல்ல ரேவதி, நான் உங்களையே நினைச்சு பாருங்க. பாட்டிக்கு நேத்து ராத்திரியில இருந்து உடம்பு சரியில்லை. யார் செஞ்ச பாவமோ தெரியல. நீங்களும் வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு சாப்பிடாம இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல உங்க உடம்புக்கும் குழந்தைக்கும் நல்ல ரெஸ்டும் ஆகாரமும் கொடுக்கணும்னு இப்பதானே டாக்டர் சொல்லிட்டு போனாரு. நீங்க என்னடானா? ஆமா பவித்ரா, ரேவதி சொல்றது உண்மைதான். நீ கொஞ்சம் அமைதியா ரெஸ்ட் எடுமா. ஐயோ பாட்டி, நீங்களுமா? அக்கா நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன, கோர்ட்டுக்கு போய் மாமாவை நான் கையோட கூட்டிட்டு வரேன். நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. படுமா.
அதெல்லாம் வேணாம் ரேவதி. பரவாயில்லக்கா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நீங்க படுங்க. பாட்டி, அதான் பவித்ராக்கா நல்லபடியா வந்துட்டாங்கல்ல, நீங்க போய் சாப்பிட்டு மாத்திரை போடுங்க, போங்க. மரியம்மா, நீ வா போலாம். சரி வாங்க. மாரியம்மா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஏன் பவித்ரா திரும்பி வந்ததுனாலயா? இல்ல, ஓ மக ரேவதி அவளை அனுசரணே பாத்துக்கிறாளே, அதனாலதான். என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, என்னதான் சொந்தக்காரங்க கூடவே இருந்தாலும் மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்டா என்னால இருக்க முடியல. அந்த இடத்த ரேவதி நிரப்பிட்டா. பவித்ரா மேல இப்படி அக்கறையா அனுசரணியமா இருக்கிற பொண்ணுக்கு வாழ்க்கை அமையல நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவ மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா. மகாதேவன் வரட்டும், ஒரு நல்ல இடமா பார்த்து ஏற்பாடு பண்ண சொல்றேன்.